வணக்கம் மக்களே. நான் உங்கள் நிலா. இன்று நாம் ஒரு முக்கியமான சூழலில் இருக்கிறோம். 2026 தேர்தல் நெருங்குகிறது. ஒரு புதிய மாற்றத்துக்காக தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவரிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? வெறும் ஆட்சியையா? இல்லை ஒரு புதிய கலாச்சார மாற்றத்தையா? சுவிட்சர்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி என்ற நிலை மாற வேண்டும். ஒரு கோயில் வரிசையில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வரை வரிசை முறை வர வேண்டும். பணம் இருப்பவன் முன்னால் போவதும் இல்லாதவன் பின்னால் நிற்பதும் ஜனநாயகம் அல்ல. விவசாயி கஷ்டப்படாமல் இருந்தால்தான் நாடு செழிக்கும். அதே போல ஒரு ஏழை மனிதன் தன் உடல்நல குறைவுக்காக யாரிடமும் கையேந்தக்கூடாது. அரசாங்கமே ஒவ்வொரு குடிமகனுக்கும் தரமான மருத்துவ காப்பீடு உறுதி செய்ய வேண்டும். இன்று சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்களை விட ஆபாசமான மற்றும் தவறான பாதையில் செல்லும் வீடியோக்களுக்கு ஆதரவு பெருகுகிறது. இது நல்ல பெண்களை கூட தவறான பாதைக்கு தூண்டுகிறது. இந்த கலாச்சார சீரழிவை தடுத்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த ஆட்சி அமைய வேண்டும். ஒரு பழைய சிவருக்கு வெள்ளை அடித்தால் மட்டும் போதுமா? அந்த சிவரின் அடித்தளமே மாற வேண்டும். நாம் ஒரு நடிகருக்காக ஓட்டு போட்டோம் போகிறோமா, அல்லது நாம் எதிர்கால மாற்றத்திற்காக போடப் போகிறோமா? நல்ல தலைவன் என்பவன் 1000 பேரை தனக்கு பின்னால் வரவழைப்பவன் அல்ல. அந்த 1000 பேரையும் சுயமாக சிந்திக்க வைப்பவன். அந்த மாற்றத்தை நோக்கி நாம் பயணிப்போம். ஒரு ஊழல்வாதி தவறு செய்யும் போது நாம் கோபப்படுகிறோம். ஆனால் அதே ஊழல்வாதி நம் தெருவுக்கு தரும் காசை வாங்கி கொண்டு நாம் ஓட்டு போட்டால் அந்த ஊழலில் நமக்கும் பங்கு இருக்கிறதா இல்லையா? இந்த தவறை யார் முதலில் நிறுத்த வேண்டும்? சொல்லுங்கள். வணக்கம்.